இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடம் திரிபுரந்தகபுரம் கோட்டா, அதாவது T.P.kota அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது எங்கே இருக்குது? இது சென்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நாங்கள் எங்களுடைய ட்ராவலை பொன்னேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பொன்னேரியிலேருந்து கவரப்பேட்டையிலேருந்து சத்தியவேடுலேருந்து அகெயின் டுவர்ட்ஸ் திரிபுரந்தகபுரம் T.P.kota அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம். எங்களுக்கு அரௌண்ட் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் 1.5 hour ட்ராவல் வந்துச்சு. இங்கே ட்ரெக்கிங் வர மாதிரி இருந்தால் ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணி 6 மணிக்கு கிளம்புறது ரொம்ப நல்லதாக இருக்கும். சத்தியவேடுலேருந்து T.P.kota போகிற வழித்தடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கான காரணம்லாம் பார்த்திங்கன்னா 2 சைடுமே நீங்கள் பார்க்குற 2 சைடுமே ஏராளமான ரிசர்வாயர்ஸ், அழகான லேண்ட்ஸ்கேப், இந்த இடம் அட்டகாசமாக இருக்கும். இஃப் யூஆர் அ நேச்சுரல் லவர், இட்ஸ் அ குட் பிளேஸ் டு விசிட். என்ன கேட்டால் நான் அழகாக சொல்லுவேன். இது ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடம் பார்த்திங்கன்னா 4 சைடுமே மழையினால் சூடப்பட்ட இடம். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் பார்க்குறீங்க, மழை இல்லாத மாதிரி தெரியலாம் பனி முட்டதுனால, ஆனால் இது கண்டிப்பாக மழையினால் சூடப்பட்ட இடம் தான். ஸோ இதுக்கான ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது. நான் இது ஏற்கனவே எடுத்தது. ஸோ இப்போ அந்த மழையினால் சூடப்பட்ட இடத்த நீங்கள் ஒரு மதியம் டைமில், அதாவது ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock 2 o'clock வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து ரசிக்கலாம். அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரெக்கிங் வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லோப்ஸ் இருக்கும். நம்மளுக்கு டிரைவிங் தான் கை கலையாச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு கீழே வருவோம். ஆனால் கீழே விழுந்து அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் போகிறது தாரசாலியாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு 2 புறமும் இருக்கிற பகுதிகள் பாறையினால் சூழப்பட்ட பகுதி தான். ஸோ கொஞ்சம் ஸ்லிப்பாகி கீழே விழுந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பாறையில் மாட்டிட்டு அடிப்படும். ஸோ அதே மாதிரி நம்ம பெண்ட் எடுக்கிறப்பையும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆரன் அடிக்காமல் பெண்ட் எடுக்காதீங்க. கண்டிப்பாக ஆரன் அடிச்சுட்டு பெண்ட் எடுங்க. ஸோ எப்போது எந்த டைம் என்ன நடக்குன்றது நம்மளுக்கு நிச்சயம் இல்லை. ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா இந்த டிரைவ் ஆஃப் ரோட் டிரைவாக மாறுது. இவ்வளோ தூரம் நாங்கள் ஓட்டிட்டு இருந்த தார் ரோடு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் செம்மண் ரோடாக மாறுது. ஸோ செம்மண் ரோட்டில் என்ன ஒரு பெரிய டிஃபிகல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே க்ரிப்பு ரொம்ப 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 கம்மி. நீங்கள் எந்த டயர் போட்டாலுமே செம்மண் ரோடில் ஆஃப் ரோட் போகிறப்ப கண்டிப்பாக வாரி விழுவதற்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் வரையும் தான் நம்மளால் பைக்கோ இல்லை காரையோ ட்ரைவ் பண்ணிவிட்டு வர முடியும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட வண்டியில் நம்ம பார்க் பண்ணிவிட்டு தான் மேலே ட்ரெக்கிங் ஏற வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெக்கிங் பிளேஸ்க்கு தனியாக பார்க்கிங் என்ற இடம் கிடையாது. நம்ம தடா ஃபால்ஸ்லேயோ கோனே ஃபால்ஸ்லேயோ பார்க்குற மாதிரி ட்ரெக்கிங்க்கான தனியாக பார்க்கிங் இடம்ன்றது இங்கே கிடையாது. ஸோ இங்கே வண்டியை நிறுத்திட்டு நம்ம மேலே கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக நாங்கள் நிறைய ட்ரெக்கிங் பிளேஸஸ் போயிருக்கலாம், பட் ஆனால் இந்த பிளேஸ் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த பிளேஸ் எங்களை வரவேற்ற விதம் எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நாங்கள் அந்த கோயிலேருந்து ஏறி ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளேயே நாங்கள் ஒரு பெரிய சீனிக் வியூவை பார்த்தோம். அந்த வியூ பாயிண்ட் ரொம்ப 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 அழகான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். அவ்வளோ பெரிய ரிசர்வாயர் இந்த இடத்துல இருக்குன்றது எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாகவே இது காண கிடச்சதுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. அது நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றத. மலைகளுக்கு நடுவில் இருந்து ஒரு ரிசர்வாயர், இந்த மாதிரி காட்சிகளுக்கான கிடைக்கிறது ரொம்ப விஷயமே சொல்லலாம். இப்போ பெரிய பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் போனாலுமே இவ்வளோ பெரிய ரிசர்வாயர் பார்க்குறது ஒரு ரேரான இடத்துலாவே இருக்கலாம். ஸோ இந்த ரிசர்வாயருக்கு ஓரமாக தான் எங்களோட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் போன இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வாயரை ஒட்டியே தான் இருந்துச்சு. அதோட அழகை அப்படியே பிரமிச்சுட்டே நாங்கள் இந்த ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணோம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கையில் ஒரு கொம்பு உடைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் கேட்டால். ஏன்னா இந்த இடத்துல ஏராளமான பாம்பு இருக்குது, காட்டுப்பன்னிங்க இருக்கும், நரி இருக்கும். ஸோ உங்களோட சேஃப்டிக்காக ஒரு கையில் ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறது தப்பு இல்லைன்னு சொல்லலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வெயிட்டாகவும் இருக்காது.
த்ரூ அவுட் ஒரு ½ ட்ரெக்கிங்கில் வந்து நம்ம பார்த்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளைன் பிளேசஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் நிறைஞ்ச பகுதியாகவும் நிறைய பாறைகள் நிறைஞ்ச பகுதியாகவும் இருக்கும். ஸோ எப்போது தண்ணியும் பாறையும் ஒன்றா கலக்குதோ அந்த இடத்துல நம்மளுக்கு கிரிப்புன்றது கண்டிப்பாக சுத்தமாகவே இருக்காது. இதுக்கு மேலே எடுத்து வைக்கிற ஒரு அடியும் வந்து நம்ம மிகவும் பாதுகாப்பாக எடுத்து வைக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரெக்கிங் வர்றீங்கன்னா நல்ல கிரிப் கிடைக்கிற ஒரு ஷூவாவோ செப்பல்ஸாவோ போட்டு வர்றது ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட நம்ம ஃபால்ஸ் அடிச்சிட்டோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம இந்த மலையோட ஒட்டுமொத்த அழகையும் இந்த இடத்துல இருந்து ரசிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் மலை உச்சிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தகுந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமலும் ஒரு உரிய பயிற்சி இல்லாமல் போகிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயமே சொல்லலாம். ஏன்னா இதுக்கான பாதைன்னு எதுவுமே கிடையாது, நம்மளே வகுத்து போகிறது தான் எங்கள் பாதை. நீங்கள் பீக் பாயிண்ட் ஏறுற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களை ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு வர்றது ரொம்ப நல்லது. முள் செடிக்கிட்டேருந்து உங்களை அது ரொம்ப பாதுகாக்கும், பூச்சிங்கிட்ட இருந்து பாதுகாக்கும். கடைசியாக நம்ம அந்த நீர் ஊற்று அடைஞ்சாச்சு. இதுதான் நம்ம தேடி வந்த அந்த வாட்டர் ஃபால்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியலாம், ஆனால் அது ரொம்ப ஆபத்தான ஒன்று. தயவு செஞ்சு உங்களுக்கு நீச்சல் தெரியலனா இது உள்ளே இறங்கிடாதீங்க. பார்க்க ஆழம் இல்லாத பகுதி மாதிரி தெரியும், ஆனால் கண்டிப்பாக இது ரொம்ப ஆழமான பகுதி. நாங்கள் இறங்கி பார்த்ததுலேருந்து சொல்கிறோம், கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு மேலே இது ஆழம் இருக்கும். ஸோ இறங்குறதுக்கு முன்னாடி 4-5 வாட்டி யோசிச்சுட்டு இறங்குங்க. இன்னும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும்னா காலையில் வர்றப்பே உங்களுக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டு வந்து இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு போனீங்கன்னா அது ஒரு தனியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். 6 நாள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் இயற்கையும் அமைதியும் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு இடம் தான் இந்த T.P.kota. கண்டிப்பாக வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணிடுங்க.